வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் தனியார் நிறுவனம் மூலம் கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் நிகழ்ச்சி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் சரியான முறையில் வேலை செய்வதில்லை என்றும், சாலை நடுவே இருக்கிற தடுப்பு கட்டைகளில் உள்ள செடிகளுக்கு கூட தண்ணீர் ஊற்றுவதில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மேலும் சட்டசபை எதிரே உள்ள பாரதி பூங்காவை கூட நகராட்சி அதிகாரிகளால் பராமரிக்க முடியவில்லை. சாலை ஓரத்தில் சிறிய பள்ளம் தோண்டினால் கூட அதை மூடுவதற்கு 10 நாள் எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்தவர்கள் மீது பழி போடுவதையே வேலையாக வைத்திருக்க கூடாது என்று வேதனை தெரிவித்தார். அதிகாரிகளும் ஊழியர்களும் சரியாக வேலை செய்யாத நிலையில் 100 கோடி ரூபாய் செலவு செய்து எவ்வளவு இயந்திரங்கள் வாங்கினாலும் அது வீணாகத்தான் போகும் என்றார். புதுவை மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மண்டல அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கும், தனிப்பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கும் பரிசு தொகை வழங்கும் திட்டத்தை புதிய விதிமுறைகளுடன் மீண்டும் தொடங்குவதற்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி புதுவை மாநிலத்தில் மண்டல அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு முறையே ரூபாய் 20,000, ரூபாய் 15,000, ரூபாய் 10,000 வீதம் பரிசு தொகை வழங்கப்படும். மேலும் தனிப்பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு தலா ரூபாய் 5,000 பரிசு தொகை வழங்கப்படும். இந்த திட்டம் 2023-24ஆம் கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு கேக் வெட்டி ஊழியர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழா டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனிடையே புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் குடிலை பார்வையிட்டு ஊழியர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். தீபாவளி சீட்டுப்பணம் வசூலித்து மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டவரை 4 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் மேட்டு தெருவை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு, வயது 53. இவரது மனைவி பிரபாவதி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். திருநாவுக்கரசும் அவரது மனைவியும் சேர்ந்து தீபாவளி சீட்டு வசூலித்து வந்துள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டில் கருவடிக்குப்பம், லாஸ்பேட்டை, சாமிப்பிள்ளை தோட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கானோரிடம் சீட்டு பணம் வசூலித்துவிட்டு திருநாவுக்கரசு தரப்பில் திருப்பித் தரவில்லை என புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் திருநாவுக்கரசு, அவரது மனைவி மீது நூற்றுக்கணக்கானோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன்படி ரூபாய் 5 கோடிக்கு மோசடி நடந்திருக்கலாம் என போலீசாரும் கூறினர். மோசடி வழக்கு பதிவான நிலையில் திருநாவுக்கரசு குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை பொதுமக்களே பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திறந்திருந்த கழிவுநீர் தொட்டியில் பள்ளி சிறுவன் விழுந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக, திமுகவினர் மோதிக்கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த தம்பதியர் ரசாக், லட்சுமி. இவர்களது மகன் பிரவீன் அங்குள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இதனிடையே இன்று பள்ளி முடித்துவிட்டு தனது தாயுடன் பாதர் சாஹிப் வீதியில் பர்வீன் நடந்து சென்ற போது அங்கு மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு முதலுதவி அளித்தனர்.
இது குறித்து தகவலறிந்த அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிறுவனின் தாயாருக்கு ஆறுதல் கூறியதுடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக கழிவுநீர் தொட்டியை மூட வலியுறுத்தினார். இதனிடையே சம்பவ இடத்திற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி வந்தார். அப்போது அதிமுக அன்பழகனுக்கும் திமுக தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனிடையே சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் கழிவுநீர் தொட்டியை மூடும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குறைந்தபட்ச பென்ஷனாக மாதம் ரூபாய் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும். EPF 95 பென்ஷனர்களுக்கு ESI திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். திருத்தப்பட்ட உயர் பென்ஷன் பெற்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் மீண்டும் அந்த திருத்தப்பட்ட உயர் பென்ஷனை நிறுத்திய மாதத்திலிருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகைகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி EPF பென்ஷனர்கள் நலச்சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி EPF பென்ஷனர்கள் நலச்சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான பென்ஷனர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். ரயில் நிலையம் அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பென்ஷனர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போலீசாரை மீறி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். மக்களவையில் மர்ம நபர்கள் புகைக்குண்டுகளை வீசிய சம்பவம் தொடர்பான பிரச்சனையில் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே நெல்லித்தோப்பு சாலை சந்திப்பில் 10க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கொடியை பிடித்தபடி மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டபடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர். அதன் பிறகு மறியல் கைவிடப்பட்டது. இதேபோல் அரும்பார்த்தபுரம் பகுதியிலும் விசிகவினர் மறியலில் ஈடுபட்டனர். ஜனவரி 31ஆம் தேதிக்குள் கணக்கு சமர்ப்பிக்காத அரசு துறைகள், தன்னாட்சி அமைப்புகள், சார்பு நிறுவனங்களுக்கு எந்த உதவி மானியங்களும் அளிக்கப்படாது என நிதித்துறை மீண்டும் எச்சரித்துள்ளது. பல அரசு துறைகள், தன்னாட்சி அமைப்புகள், சார்பு நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக முறையாக கணக்குகளை சமர்ப்பிப்பதில்லை. பலமுறை சொல்லி பார்த்த புதுச்சேரி அரசு கடந்த 15ஆம் தேதிக்குள் கணக்கு சமர்ப்பிக்க அறிவுறுத்தி இருந்தது. ஆனாலும் சமர்ப்பிக்கவில்லை. நிதித்துறை மீண்டும் ஒரு எச்சரிக்கை சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. அதில் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் 2022-23 வரையிலான கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் உதவி மானியங்களுக்கு ஒப்புதல் தர முடியாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த விஷயத்தில் அரசு துறை செயலர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் தனியார் வங்கி இடையிலான மென்பொருள் பரிமாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிகழ்வு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் மழை மிக அதிகமாக பெய்ததால் பாதிப்பு அதிகமானது, வருத்தமாக உள்ளது. தமிழக அரசு இந்த அளவுக்கு மழை வரும் என்று நினைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அரசாங்கம் ஒன்று இருக்கும்போது எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். கட்டமைப்புகளை சரி செய்து எச்சரிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும். சென்னையை பார்வையிட்ட மத்திய அதிகாரிகள் பாராட்டி விட்டார்கள் என கூறிக்கொண்டிருக்க கூடாது. உண்மையில் மக்கள்தான் பாராட்ட வேண்டும் என்றார். புதுச்சேரியில் வரி செலுத்தாமல் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நடத்தினால் வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி பகுதியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. நட்சத்திர ஓட்டல்கள், பிற ஓட்டல்கள், தங்கும் விடுதிகள், திறந்தவெளி உள்ளிட்ட இடங்களில் அரசால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் உணவு, மது வகைகள் ஆகியவற்றுடன் டிஜே மெல்லிசை நிகழ்ச்சிகள் நடத்த கேளிக்கை உரிமம் கட்டணம், வர்த்தக உரிம கட்டணம்,
திடக்கழிவு அகற்றும் கட்டணம் ஆகியவற்றை செலுத்தி உரிய உரிமங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு செய்யக்கூடாது. கலாச்சாரத்தை மீறும் வகையில், பிறர் மனம் புண்படும் வகையில் செயல்படக்கூடாது. புதுச்சேரி நகராட்சியின் அனுமதி இல்லாமல் கேளிக்கை வரி செலுத்தாமல் நிகழ்ச்சிகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை தமிழ்ச் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, பொறியாளர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர் தமிழ்மாமணி உசேன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர், கலைமாமணி ராஜா, பொறியாளர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், கவிஞர் ஆனந்தராசன், தொழிலதிபர் பொற்செழியன், சண்முகம் மற்றும் பலர் உள்ளனர். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பில்லியனூர் சட்டமன்ற அலுவலகத்தில் இன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 33 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 33 லட்சத்திற்கான திருமண உதவித்தொகைக்கான ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், திமுக தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 108 சங்காபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சங்காபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்து மகா ஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிக்கு 108 சங்கு அபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்த பல்வேறு தரப்பினர் முன்வந்த நிலையில் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகமே இணைந்து இப்போட்டியை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டும் ஒன்று. விளையாட்டுக்காகத்தான் மனிதர்கள் தன்னை அடக்குகிறார்கள் என்கிற எந்த உணர்வும் இல்லாமல் மிருகத்திற்கே உரிய குணத்துடன் சீறி பாயும் காளையை அடக்குவது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இதற்காக நீண்டகால பயிற்சி அவசியம். அப்படி இருந்தும் கூட உயிர் பலியை இந்த விளையாட்டில் தடுக்க முடியாது. இருந்தாலும் கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த விளையாட்டின் மீதான ஆர்வம் கொஞ்சமும் தமிழர்களுக்கு குறையவில்லை. இந்நிலையில் இந்த ஆண்டு போட்டியை நடத்த உரிமம் கோரிய அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடின. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது இந்த ஆண்டும் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகமே இணைந்து நடத்த வேண்டும். ஜல்லிக்கட்டில் எவ்வித சாதி மதத்தையும் புகுத்த வேண்டாம் என்று நீதிமன்றம் உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இது தொடர்பான வழக்கில் ஜல்லிக்கட்டு போட்டியில் யாருக்கும் முதல் மரியாதை கொடுக்க வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உள்பட பல நாடுகளில் கொரோனா வைரஸின் புதுவகை JN.1 துணை வேரியண்ட் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக முக்கிய தகவலை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவின் வுகான் நகரில் கொரோனா வைரஸ் முதலாக கண்டறியப்பட்டது. இந்த வைரஸ் அடுத்த சில மாதங்களில் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவிலும் பெரும் பாதிப்பை இந்த வைரஸ் ஏற்படுத்திவிட்டு சென்றது. இந்தியா உள்பட பல நாடுகளில் கொரோனா வைரஸின் புதுவகை JN.1 துணை வேரியண்ட் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக முக்கிய தகவலை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவின் வுகான் நகரில்
கொரோனா வைரஸ் முதலாக கண்டறியப்பட்டது. இந்த வைரஸ் அடுத்த சில மாதங்களில் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவிலும் பெரும் பாதிப்பை இந்த வைரஸ் ஏற்படுத்திவிட்டு சென்றது. இதற்கிடையே சமீபத்தில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 79 வயதான பெண் ஒருவருக்கு JN1 வகை கொரோனா கண்டறியப்பட்டது. உலகின் பல நாடுகளில் கொரோனா திடீரென அதிகரிக்க இந்த JN1 கொரோனா தான் காரணமாக உள்ளது. இந்தியாவில் இந்த கொரோனா கண்டறியப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் JN1 கொரோனா வைரஸை வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என உலக சுகாதார அமைப்பு வகைப்படுத்தியுள்ளது. நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதை குறிக்கும் விதமாக உலக சுகாதார அமைப்பு இப்படி வகைப்படுத்தியுள்ளது. அதேபோல் பொதுமக்களுக்கு தற்போது பெரும் அச்சுறுத்தலாக இந்த புதிய திரிபு இல்லை என்றும் தற்போது கிடைத்துள்ள சான்றுகளின் அடிப்படையில் JN1 வைரஸின் பொது சுகாதார அபாயம் தற்போது குறைவாக மதிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 IPL மினி ஏலத்தில் சில வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் விராட் கோலி, பும்ரா ஆகியோரை சீண்டுவதாக அமைந்தது. அதாவது விராட் கோலியின் IPL சம்பளம் ஆண்டுக்கு 17 கோடி. அதேபோல உலகின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவின் சம்பளம் ஆண்டுக்கு 12 கோடி. இவர்கள் எல்லாம் இதுவரை ஏலத்துக்கே வராத வீரர்கள். IPL அணிகள் இவர்களை ஏலத்தில் விடாமல் தக்க வைத்து வருகின்றன. அதனால் அவர்களுக்கு ஏலத்தில் எந்த அளவுக்கு விலை கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாத விஷயமாக உள்ளது. இந்த வேறுபாடுகள் காரணமாக இனி ஏல முறையை மாற்ற வேண்டும் என சிலரும், ஏலத்தில் வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிகபட்ச சம்பளம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என சிலரும் கூறி வருகின்றனர். ஆக மொத்தத்தில் IPL ஏலம் ஒரு எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. வீரர்களுக்கான சம்பளத்தில் கட்டுப்பாடு வரவில்லை என்றால் எதிர்காலத்தில் IPL 30 கோடி 40 கோடி என்று கூட சம்பளம் உயரக்கூடும். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.